ஹலோ படி, நான் எஸ்பிகே. வாழ்க்கையில் ஒரு மணி கன்சிஸ்டண்டாக ஒர்க் அவுட் பண்ணணும்னு முடியல. 4:12 அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அதனால் என்னையே சமைக்க சொன்னாங்க சார். சமைச்சு முடிச்சு நானே சாப்பிட்டேன். சாம்பாரும் முட்டையும் சாப்பிட்டுட்டு ஈவினிங் போல் ஃப்ரெண்டு மச்சான் பர்ச்சேசிங் போகணும் வாடான்னு சொன்னான். சரி கிளம்பி புருஷோகம் சரவணா ஸ்டோருக்கு பஸ்ஸில் போனேன். போயிட்டு எக்ஸ்லேட்டில் ஏறுறப்போ மச்சான் வீடியோ ஏறான்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுத்தேன். பையப்புள்ள எடுத்த வீடியோ தான். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எடுத்து முடிச்சுட்டு என்னடா பர்ச்சேஸ் பண்ண வேறு முதல் வேலையாக ஷூவை பர்ச்சேஸ் பண்ணி போனான்னு சொன்னான். சரி போய் பாடுறான்னா இருக்க எல்லா ஷூவும் பார்த்துட்டு பங்கு நீயே எனக்கு செலக்ட் பண்ணி கொடுறான்னு சொன்னான். நம்மளுக்கே ஒன்றும் தெரியாது, இருந்தாலும் நம்மளும் ஒரு நல்லதாக ஒரு 2 ஷூவை செலக்ட் பண்ணி கொடுத்தோம். அதுக்கப்புறம் மற்ற பர்ச்சேசிங்லாம் முடிச்சுட்டு பில்லிங் போடலான்னு சொல்லிட்டு போனோம். பில்லிங் கவுண்டர்கிட்ட இந்த பபுள்ஸ் விடுறதும் அந்த ஹேண்ட் ஃபேனையும் வச்சுருந்தாங்க. அவனுக்கே கல்யாணம் ஆகி குழந்தை கூட விளையாடுறதுன்னா அவன் வச்சு விளையாடிட்டு இருக்கான். சரி ஓகே பரவாயில்ல விளாட்டோன்னு சொல்லிட்டு பில்லை போட்டு கீழே வந்தால் மச்சான் சூப் குடிக்கலாமான்னு கேட்டான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு மஷ்ரூம் சூப்பை குடிச்சிட்டு நான் பஸ்ஸு ஏறி கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். சரி வீட்டு வேலையில் கொஞ்சம் வீடியோ எடுத்து போட்டால் கொஞ்சம் கண்டென்ட்டுக்கு உதவும்னு சொல்லிட்டு நடக்கும்போதே சும்மா ஒரு 10 செகண்ட் மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தேன். முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் மக்களே, பயப்புள்ள எதற்கும் கிஃப்ட்டே கொடுத்ததுலேருந்து என்ன கொடுக்க போகிறான்னு சொல்லிட்டு சொன்னான். எதனா வாங்கிக்கூடான்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணாத கூட பண்ணான். சரி புஷ்அப் பாரை வாங்கினேன். வீட்டுக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் முடிச்ச பிறகு அம்மா சொன்னாங்க சமைச்சிட்ற நைட்டுக்குன்னு சொல்லிட்டு சரி சட்னியும் இட்லியும் சமைச்சு முடிச்சுட்டு நைட்டு 10:35 போல் ஒர்க் அவுட் பண்ணேன். எந்த வார்மப்பும் எல்லாமே ஒர்க் அவுட் ஆரம்பிச்சிட்டேன். ஆஸ் யூஷுவல் 60 ஸ்குவாட்ஸு, 60 புஷ்அப்பு, 30 புல்லப்ஸு. ஓரளவுக்கு ஓகேவாக போச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ஒரு 1 or 2 hours கழிச்சு தான் படுத்தேன். நீங்களும் இந்த மாதிரி ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ணுங்கள் மக்களே. கொஞ்சம் சப்போர்ட்டும் பண்ணுங்கள். நல்லா தண்ணி குடிங்க, வெயில் காலம் வரப்போகுது. பாய். நான்